இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் தியானிக்கவிருப்பது யோவான் சுவிசேஷம். யோவானை குறித்து நாம் தெளிவாக தியானிக்கப் போகிறோம். அந்த சரித்திரத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, இந்த யோவான் என்பவன் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனம். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போனபோது செபேதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதைக் கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபேதேயுவை கூலி ஆட்களோடே படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். யோவான் செபேதேயு என்று அழைக்கப்பட்ட ஒரு தகப்பனுக்கு பிறந்தவன். இந்த யோவானுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவனுடைய பெயர் யாக்கோபு. யாக்கோபும் யோவானும் அண்ணன் தம்பிகள். நம்ம சாதாரணமா வேதாகமத்தில் 3 பேரை பார்க்க முடியும். அதாவது குறிப்பா பேதுரு, யோவான், யாக்கோபு. இந்த 3 பேருமே இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட அவருடைய 12 சீஷர்களிலே இன்னர் சர்க்கிள் என்று அழைக்கப்பட்டவர்கள். அதாவது 12 சீஷர்களிலே மிக முக்கியமானவர்கள் இந்த 3 பேரும். இந்த 3 பேரைத்தான் இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு அழைத்து போனார். மற்ற சீஷர்கள் இருந்தபோதும் கூட இவர்கள் 3 அந்த மறுரூப மலைக்கு அழைத்து போனார். கெத்சேமனே தோட்டத்திலே கூட மற்ற சீஷர்கள் இருந்தபோதும் கூட இந்த 3 சில தூரம் அழைத்து போனார். இந்த 3 பேரும் அந்த 12 சீஷர்களிலே என்ன காரணத்தாலோ இயேசு கிறிஸ்துவனுடைய இன்னர் சர்க்கிளாக அழைக்கப்பட்டார்கள். செபேதேயு மீன் வியாபாரம் செய்கிறவனாக இருந்தபடினாலே அவன் கொஞ்சம் ஆஸ்தியுள்ளவனாக இருந்திருக்கலாம் என்பது வேத பண்டிதர்களுடைய அபிப்பிராயம். அது மாத்திரமின்றி செபேதேயுவனுடைய மனைவி யாரென்று பார்க்கலாம். செபேதேயுவனுடைய மனைவி, அதாவது யோவானுடைய தாயார் சலோமே ஆக இருந்திருக்கக்கூடும் என்பது வேத பண்டிதர்களின் அபிப்பிராயம். காரணம் என்னவென்றால், மார்க்குவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 40வது வசனம். மத்திய பகுதியை வாசிக்கிறேன். மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் இருந்தார்கள். யோவான் 19வது அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் என்றிருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார் மரியாளை குறித்து எழுதி அவருடைய தாயின் சகோதரி என்றிருக்கிறதே தவிர அங்கே பெயர் சொல்லப்படவில்லை. முன்னாலே நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவனுடைய தாயார் மரியாள். அதற்கு பிறகு பார்க்கிற பெயர் என்னவென்றால் சலோமே. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட போது அநேக ஸ்திரீகள் அங்கிருந்தார்கள் அல்லவா? அவர்களில் இயேசுவின் தாயாரும் அதேபோல அந்த சலோமேயும் அவர்களோட கூட இன்னும் 2-3 பேர், மரியாள் என்ற இன்னொருவரும் கூட அங்கே இருந்ததாக நாம் இங்கே வாசிக்கின்றோம். இவர்கள் எல்லாவற்றையுமே கூட வேத பண்டிதர்கள் மிக கவனமாக ஆராய்ந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தார்கள். அது இதுவரைக்கும் 100% கரெக்டோ இல்லையோ தெரியாது. ஆனால் சலோமே இயேசு கிறிஸ்துவின் தாயாருடைய சகோதரி என்பது மாத்திரம் சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிற கருத்தாக இருக்கின்றது. அதாவது யோவானுடைய தாயார் இயேசுவின் தாயாராகிய மரியாளுக்கு சகோதரி என்பது சில வேத பண்டிதர்களின் அபிப்பிராயம். ஒருவேளை உண்மையாகவே யோவானின் தாயாகிய அந்த சலோமே மரியாளுடைய சகோதரியாயிருப்பார்கள் என்றால், யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தியுடைய மகனாக இருந்திருக்கலாம். என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த யோவான் தம்பியாக, கசின் பிரதராக இருந்திருக்கலாம். அதாவது யோவானாக இருந்தாலும் யாக்கோபாக இருந்தாலும் 2 பேருமே இயேசு கிறிஸ்துவனுடைய, அதாவது சித்தியின் பிள்ளைகள் என்பதால் அவர்கள் கசின் பிரதர்ஸா இருந்திருக்க வேண்டும். இது பைபிள் பிரகாரம் திட்டமாய் சொல்ல முடியாவிட்டாலும், நான் சொன்னது போல வேத பண்டிதர்களுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் கசின் பிரதர்ஸாக இருந்திருக்கலாம். சலோமே இவர்களுடைய தாயார் இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாளின் சகோதரி. இந்த விஷயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இயேசு கிறிஸ்து மரிக்கிற அந்த சமயத்தில், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிற சமயத்தில் அங்கே யோவான் இருந்தான். அப்பொழுது இயேசு மரியாளை நோக்கி,
ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்று சொல்லி, அதோடு கூட மரியாளை பார்த்து கொள்ளும் பொறுப்பை யோவானிடம் ஒப்படைக்கும் வகையில, அதோ உன் தாய் என்று சொல்லி யோவானிடத்திலே மரியாளை பார்க்கும் பொறுப்பை ஒப்படைக்கிறார். எதற்காக அப்படி ஒப்படைத்திருப்பார் என்றால், தம்பி அல்லவா? சலோமே ஒருவேளை மரியாளுடைய சகோதரியாக இருப்பார் என்றால், யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரன் என்பதால் மரியாளை பார்க்க வேண்டிய பொறுப்பை யோவானுக்கு ஒப்படைத்திருக்கலாம் என்பது வேத பண்டிதர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அல்லது வேதத்தை புரிந்து கொண்டிருக்கிறவர்களுடைய, தெளிவாக புரிந்திருக்கிறவர்களின் அபிப்பிராயம். எது எப்படி இருந்தாலும் யோவான் சீஷர்கள் எல்லோரிலுமே சிறியவனாக அழைக்கப்பட்டான். காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து யோவானை ஊழியத்திற்கு அழைத்தபோது அவனுடைய வயது சுமார் 25 இருந்திருக்கக்கூடும் என்பதும் ஒரு கருத்து. அதனால் இந்த யோவான் சீஷர்கள் எல்லோரிலும் சிறியவன் என்று சொல்லப்படுகின்றான். இன்னும் சில முக்கியமான விஷயங்களை கூட நாம் தியானிக்கப் போகின்றோம். ஒருவேளை எழுத விரும்புகிறவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் முதலிலே இயேசு கிறிஸ்துவின் சீஷன் அல்ல. முதலாவது இந்த யோவான் ஸ்நானகனுடைய சீஷனாக இருந்தவன். கவனிங்க, இந்த விஷயத்தை நாம் யோவான் சுவிசேஷத்திலேயே பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 35வது வசனம். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். கவனிங்க, அவர் வந்து பாருங்கள் என்றார். அதனால அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. இந்த 2 சீஷர்கள் என்று நாம் வாசித்தோம் அல்லவா? அந்த இருவரில் ஒருவர் நாம் இப்பொழுது தியானிக்கின்ற யோவான். யோவான் ஒரு காலத்திலே யோவான் ஸ்நானனுடைய சீஷனாக தேவனை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அதேபோல தேவனுடைய நோக்கங்களை குறித்தும் மிகுந்த அக்கறையோடு இருந்தவனாக வாலிப பிராயத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை அவ்விதத்திலே அர்ப்பணித்துக் கொண்டவன். இன்னும் சில விஷயங்களை யோவானை குறித்து நாம் பார்க்கலாம். யோவானை குறித்து அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே 3 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. 1 அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3வது அதிகாரம் 1வது வசனம், 4வது அதிகாரம் 13வது அதிகாரம், அதேபோல 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் யோவானை பார்க்கிற ஒவ்வொரு முறையும் பக்கத்திலேயே பேதுருவும் இருப்பான். உதாரணத்துக்கு அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். பேதுருவும் யோவானும். பேதுரு வயசுல மூத்தவன், யோவானோ மிகவும் இளையவன். ஆனாலும் கூட யோவான் வயதில் சிறியவனாக இருந்தாலும் விஷயங்களை புரிந்து கொள்வதிலே அவன் சிறியவன் அல்லவே அல்ல. நிலைமைகளை புரிந்து கொள்வதில் அவன் சிறியவன் அல்லவே அல்ல. பேதுருவுக்கு உடன் இருப்பதிலே அவன் சிறியவன் அல்ல. அது மாத்திரமல்ல, யோவானை குறித்து இன்னொரு வசனமும் இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து நேசித்த சீஷன் என்கிற பெயரும் அவனுக்கு உண்டு. யோவானை என்ன காரணத்திற்காகவோ இயேசு கிறிஸ்து அதிகமாக நேசித்தார். எனவேதான் இயேசு கிறிஸ்துவால் நேசிக்கப்பட்ட சீஷன் என்று யோவானுக்கு பெயர் உண்டு. ஒருவேளை எல்லோரை காட்டிலும் சிறியவனாக இருந்ததினாலே யோவானை அதிகமாக இயேசு நேசித்திருக்கலாம். அல்லது சிறியவனாக இருந்தபோதும் கூட தேவனை நேசிக்கிற விஷயத்திலே, தேவனுடைய ராஜ்யத்தை விருத்தியடைய பண்ண வேண்டும் என்கிற விஷயத்திலே, இயேசுவை நேசிக்கிற விஷயத்திலே அவன் பிறரோடு கூட ஒருவேளை போட்டியிடுகிறவனாக கூட இருந்திருக்கக்கூடும். ரைட்? அதற்கு பிறகு பவுல் 14 நிருபங்களை எழுதியது நமக்கு தெரியும். உங்களிடத்திலே புதிய ஏற்பாட்டை குறித்து நான் விவரிக்கும் போது ஒரு வார்த்தையை கட்டாயம் சொல்ல வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே முதலாவதாக 4, அதற்கு பிறகு 1, அதற்கு பிறகு 21, அதற்கு பிறகு 1. உதாரணத்திற்கு நீங்கள் இந்த 4 விரல்களை எடுத்துக்கொண்டால் 4,
1, 21, 1. இது புதிய அடையாளத்தின் அடையாளமாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இது 5, 12, 5, 5, 12. 12 சரித்திர புத்தகங்கள், 12 சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள், 5 நியாயப்பிரமாண புத்தகங்கள், அதேபோல 5 செய்யுள் வடிவில் புத்தகங்கள், 5 பெரிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள். பழைய ஏற்பாட்டை இப்படி நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 5, 12, 5, 5, 12. அதாவது இந்த 3 5, 5, 5. இது 12, 12. அதேபோல புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரை 4, 1, 21, 1. அதாவது சுவிசேஷங்கள் 4, சரித்திர புத்தகம் 1, அது அப்போஸ்தலருடைய நடபடிகள், வெவ்வேறு அப்போஸ்தலர்கள் எழுதிய நிருபங்கள் 21, கடைசியாக இருப்பது வெளிப்படுத்தின விசேஷம், அது தீர்க்க தரிசன புத்தகம், எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசன புத்தகம். 4, 1, 21 and 1. இப்படி புதிய ஏற்பாட்டை நாம் புரிந்து கொள்ளுவது ஈஸியா இருக்கும். சுலபமாக நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 4 சுவிசேஷங்கள், 1 சரித்திரம், 21 நிருபங்கள், 1 தீர்க்க தரிசனத்தோடு கூடிய புத்தகம். இந்த 21 நிருபங்களிலே அதிக நிருபங்கள் பவுலால் எழுதப்பட்டவை. பவுல் எழுதின நிருபங்கள் சுமார் 13 என்று சொல்லி நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 13 எபிசல்ஸ், 13 நிருபங்கள் பவுலால் எழுதப்பட்டவை. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை பவுல் எழுதினான் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் சில பேர் பவுலால் எழுதப்பட்டது என்கிறார்கள், சிலரோ பவுலால் எழுதப்பட்டதாக இருக்காது என்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் பவுலால் எழுதப்பட்ட நிருபங்கள் என்பது கட்டாயம் 13. அதேபோல 5 யோவானால் எழுதப்பட்ட புத்தகங்கள். அதாவது பவுலுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டிலே அதிகமான புத்தகங்களை எழுதியிருப்பது இந்த யோவான்தான். யோவான் சுவிசேஷத்தை எழுதியது அவன்தான், வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதியதும் அவன்தான், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் நிருபங்களை எழுதியதும் அவன்தான். எனவே இந்த 1, 2, 3 யோவானுடைய நிருபங்கள், வெளிப்படுத்தின விசேஷம், கூடவே யோவான் எழுதின சுவிசேஷம். அப்படின்னா அதாவது பவுலுக்கு அடுத்தபடியாக புதிய ஏற்பாட்டில் அதிக புத்தகங்களை எழுதிய நபராக யோவான் இருக்கின்றான், அடையாளம் காணப்பட்டிருக்கின்றான். அது மாத்திரமின்றி இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் 12 பேர். அந்த 12 சீஷர்களிலே 11 பேர் கொல்லப்பட்டார்கள். 11 பேர் இரத்த சாட்சிகளாக மரித்துப் போனார்கள். ஆனால் இரத்த சாட்சியாக அல்லாமல் இயற்கையான மரணத்தை தழுவினவன் ஒருவன்தான், அந்த ஒருவன் யோவான். அடுத்ததாக 12 சீஷர்கள் இறந்ததற்கு பிறகு கடைசியாக இருந்த சீஷன் யாரென்றால் யோவான்தான். எல்லோரை காட்டிலும் கடைசியாக மரித்தவன் யோவான். இயற்கையான மரணம் எய்தினவனும் கூட யோவான்தான். அது மாத்திரமின்றி ஏற்கனவே நான் சொன்னபடி மத்தேயு இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக யூதர்களுக்கு அவன் வெளிப்படுத்தி காட்டுகிறான். மார்க்கு இயேசு கிறிஸ்துவை ஒரு தாசனாக, ஊழியக்காரராக ரோமர்களுக்கு அறிமுகம் செய்கிறான். லூக்கா இயேசு கிறிஸ்துவை முழுமையான ஒரு மனிதராக சொல்லி கிரேக்கர்களுக்கு சுவிசேஷத்தை எழுதினான். ஆனால் யோவானோ இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், தேவனுடைய குமாரன், அதாவது சாக்ஷாத் தேவன் என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சுவிசேஷத்தை எழுதினான். எனவே நீங்கள் ஜாக்கிரதையாய் பரிசீலிப்பீர்கள் என்றால் யோவான் எழுதின புத்தகங்களிலே அதிகமாக காணப்படுகிற வார்த்தைகள் என்னவென்றால், நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொண்டால் கூட அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். பிதா என்கிற அந்த வார்த்தையை 120 முறை உபயோகப்படுத்தியிருக்கிறான். என் பிதாவே என்கிற இந்த வார்த்தையை 35 முறை பயன்படுத்துகின்றான். விசுவாசம் என்கிற வார்த்தையை 99 முறை யோவான் பயன்படுத்துகிறான். உலகம் என்ற வார்த்தையை 79 முறை பயன்படுத்தியிருக்கிறான். யூதர்கள் என்ற சொல்லை 71 முறை பயன்படுத்தியிருக்கிறான். ஜீவன் என்கிற சொல்லை 36 முறை பயன்படுத்தியிருக்கின்றான். வெளிச்சம் என்ற வார்த்தை 23 முறையும், அன்பு என்கிற வார்த்தையை 57 முறையும், சத்தியம் என்கிற வார்த்தையை 66 இடங்களிலும், அதாவது சத்தியம் அல்லது சத்தியம் என்ற பெயரை குறிக்கக்கூடிய வெவ்வேறு சொற்கள், இவைகள் எல்லாமே
யோவானால் எழுதப்பட்டிருக்கிற புத்தகங்களிலே நாம் பார்க்க முடியும். எதற்காக பிதா, குமாரன், விசுவாசம், அன்பு, வெளிச்சம், ஜீவன், சத்தியம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார் என்றால், நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் தேவையானது விசுவாசம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நம்பினால் போதும் பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். இது யோவானுடைய மிகவும் புரிந்துகொள்ள சுலபமான சுவிசேஷம். நீங்கள் விசுவாசித்தால் போதும், விசுவாசித்து அவரை அங்கீகரித்தால் போதும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். இது யோவான் சொல்லுகிற சுவிசேஷத்தினுடைய சாராம்சம். இன்னும் கவனமாய் நாம் பரிசீலிப்போம் என்றால், ஏற்கனவே சொன்னபடி யோவான் சுவிசேஷங்களை எழுதுகிற அந்த சமயங்களிலே நிலைமை சரியாக இருக்கவில்லை. ஜாக்கிரதையா நீங்க கவனிக்கணும். மத்தேயுவாக இருந்தாலும், மார்க்குவாக இருந்தாலும், லூக்காவாக இருந்தாலும் 3 சுவிசேஷங்களும் கிறிஸ்துவுக்கு பின் 70க்குள்ளாகவே அவைகள் எழுதப்பட்டுவிட்டன. ஏன் 70க்குள்ளாகவே அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறேன் என்றால், கிறிஸ்துவுக்கு பின்பு 71வது வருடத்தில் டைட்டஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு ரோம சேனாதிபதி, ஒரு தலைவன் திடீரென்று வந்து எருசலேமின் மீது யுத்தம் தொடுத்தான். யூதர்களுக்கும் அதேபோல ரோம சாம்ராஜ்யத்தின் தலைவர்களுக்கு மத்தியிலே தகராறு உண்டானது. அல்லது சொல்லப்போனால் ஒரு யுத்தமே நடந்தது. அப்படி யுத்தம் நடக்கிற சமயத்திலே எருசலேமிலே பஸ்கா பண்டிகை நடந்து கொண்டிருந்தது. அந்த பஸ்கா பண்டிகைக்கு சுமார் 10 லட்சம் பேர் வரைக்கும் அந்தந்த பட்டணங்களிலே இருந்து, பிற தேசங்களிலே இருந்து அந்த பண்டிகையை ஆசரிப்பதற்கு எருசலேமுக்கு வந்து விடுவார்கள். சுமார் 10 லட்சம் பேர். 10 லட்சம் பேர் அந்த எருசலேமிலே இருந்து கொண்டாடி சந்தோஷமாய் மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில என்ன நடக்கிறது என்றால், அவர்கள் அந்த பஸ்கா பண்டிகை என்ற அந்த பண்டிகையை ஆசரித்தார்களே தவிர, பஸ்கா என்பதற்கு பின்னால் இருக்கிற சத்தியத்தை, சாராம்சத்தை மறந்து போனார்கள். கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து அழுதார். எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார். மாத்திரமல்ல, எருசலேமிலே இருந்த ஜனங்கள் சத்தியத்தையும் சுவிசேஷத்தையும் அங்கீகரிக்காமல் விரோதமாய் நின்றபோது மிகவும் வேதனைப்பட்டார். எப்படி வேதனைப்பட்டார் என்பதை 23வது அதிகாரத்திலே, மத்தேயு 23வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். 23, 29. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடே நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் என்று, தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அங்கே சொல்கிறார். இந்த பரிசேயர்களிடத்திலும் அதேபோல அந்த வேத பாரகர்களிடத்திலும் இயேசு சொல்லுகிறார் என்னவென்று, தீர்க்கதரிசிகளையும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்களையும் அநியாயமாய் கொலை செய்த அந்த துன்மார்க்கரின் பிள்ளைகள் நீங்கள். தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சியாயிருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள். சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்படியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். கவனிக்கிறீங்களா? உங்களுடைய பிதாக்கள் மனம் போன வாழ்க்கை, தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்த உங்கள் பிதாக்களைப் போலவே இப்பொழுது நீங்களும் வாழ்கிறீர்கள். நீங்கள் தீர்க்கதரிசிகளை கொன்றீர்கள், சத்தியத்தை சமாதி செய்தீர்கள், உண்மைகளையெல்லாம் புறக்கணித்தீர்கள். நீங்கள் உங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருப்பதினாலே சாபம் வரப்போகிறது. நீங்கள் எந்த பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையெல்லாம் சிந்த வைத்தீர்களோ அதற்கான பிரதிபலனை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப் பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து
உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எத்தனையோ முறை உங்களை என் செட்டைகளுக்குள்ளாக காக்க வேண்டும் என்று எவ்வளவோ ஆசைப்பட்டாலும் நீங்கள் என்னை கண்டுகொள்ளவே இல்லை. 24ஆம் அதிகாரம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார். அங்கிருந்த பரிசேயரோடும் அதேபோல வேதபாரகரோடும் இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தீர்க்கதரிசிகளை கொன்றீர்கள். ஒரு பட்டணத்தை விட்டு இன்னொரு ஊருக்கு அவர்களை துரத்தி அடித்தீர்கள். அது மாத்திரமல்ல, பலிபீடத்தின் அருகிலேயே நீங்கள் அந்த ஆசாரியர்களை இரத்தம் சிந்தும்படி செய்தீர்கள். பரகியாவின் குமாரனான சகரியாவை எந்த இடத்துலங்க நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே, தேவாலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவிலே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழியெல்லாம் உங்கள் மேல் வந்தே தீரும். சாபம் வரப்போகிறது, அழிவு வரப்போகிறது. தயவு செஞ்சு கவனிங்க. இதே செய்தியை, இதே சாராம்சத்தை அங்கே ஏசாயா, தொடர்ந்து எரேமியா, அதேபோல எசேக்கியேல், அதேபோல ஓசியா, தொடர்ந்து அதேபோல மீகா, நாகூம், ஆமோஸ், இவர்கள் எல்லோருமே கூட அதே சத்தியத்தை பிரசங்கித்திருக்கிறார்கள். 400 வருடங்கள் இருண்ட காலம். அந்த இருண்ட காலத்தை, அந்த இருளை நீக்கும்படியாக நீதியின் சூரியனாகிய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். தேவகுமாரனே பரலோகத்திலிருந்து தம்முடைய ஜனம் என்று அழைக்கப்பட்ட யூதர்களுக்கு மத்தியில் இறங்கி வருகையில் அவரை கண்டுக்கலையே, அசட்டை செய்தார்களே, விசுவாசிக்கவில்லையே, எரிச்சலூட்டினார்கள், பாடுபடுத்தினார்கள், ஒன்றுக்கும் உதவாத கேள்விகளால் வேதனைக்குட்படுத்தினார்கள். எத்தனையோ தேவன் எருசலேமை தமது செட்டைக்குள்ளாக மறைத்து காக்க வேண்டும் என்று முயற்சித்த போதும் அவர்கள் வாய்ப்பு தரவில்லை. எனவே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் பிதாக்கள் செய்த அதே பாவங்களை நீங்களும் செய்கிறீர்கள். எனவே சிட்சை வரப்போகிறது, சாபம் வரப்போகிறது என்று சொன்னதற்கு பிறகு அவருடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை அழைத்துக் கொண்டு போய் இந்த தேவாலயத்தை காண்பிக்கிறார்கள். அதை காண்பித்து, ஆண்டவரே, எவ்வளவு அற்புதமான தேவாலயம் பார்த்தீரா, எவ்வளவு அற்புதமான தேவாலயம் என்பதை பார்க்கிறீரா என்று இயேசுவினிடத்திலே காண்பித்த போது இயேசு சொன்னார், இந்த தேவாலயம் ஒரு கல் மீது ஒரு கல் வைத்து கட்டப்பட்டிருக்கிறது அல்லவா, அது ஒன்றும் காணாதபடிக்கு தகர்ந்து இடிந்து விடும் நாளொன்று வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரமாகவே 40 வருடங்கள் அங்கே தேவாலயத்தின் ஒரு கல் கூட அங்கே நிலை பெறாதபடி இடிக்கப்பட்டு விழுந்தது. ஏனென்றால் இந்த பிரஜைகள் உண்மையை புறக்கணித்து விட்டார்கள் அல்லவா, சத்தியத்தை சமாதி செய்து விட்டார்கள் அல்லவா. உலக இரட்சகராக இந்த உலகத்திற்கு வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்காமல் அவரை சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்தார்களே. அன்பு சகோதர சகோதரிகளே, தயவு செஞ்சு கவனிங்க. தேவன் நீ ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பை தருகிற போது, உன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு தரப்படும் போது, நீ அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளாமல் பாவத்தை, சாபத்தை நீ ஒருவேளை நாளுக்கு நாள் பெருக்கிக் கொண்டே இருப்பாய் என்றால் அது எவ்வளவு சாபத்துக்குரியது சிந்தித்துப்பார். ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பிதாவே, யார் யாரெல்லாம் தவறாமல் தினந்தோறும் 66 புத்தகங்களை குறித்த மேன்மையான உம்முடைய சத்தியங்களை தவறுந்து தொடராமல் கேட்டு தியானித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. யோவான் சுவிசேஷத்தில் உள்ள முக்கியத்துவங்கள் என்ன, யோவான் எவ்விதத்தில் இந்த புத்தகத்தை எழுதினான், என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறான், சுவிசேஷங்களை அறிவித்திருக்கிறான் என்றவைகள் எல்லாவற்றையும் கேட்டதற்கு பிறகு, ஆண்டவரே, நாங்களும் உயிரோடு இருக்கும் மட்டும் உம்மைத்தான் சேவிக்க வேண்டும், எங்கள் இறுதி மூச்சு வரை உம்மைத்தான் ஆராதிக்க வேண்டும். உம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காவிட்டால், உம்மை கண்டுகொள்ளாவிட்டால் எவ்விதத்திலே அப்பா அன்று எருசலேம் பட்டணம் மறுபடியும் சிட்சிக்கப்பட்டதோ, அங்கிருந்த அந்த பிரஜைகள் மறுபடியும் ஆண்டவரே
சத்துருவினுடைய சதித்திட்டத்திற்கு ஆளாகி போனார்களோ, இவைகள் எல்லாவற்றையும் முன்னரே நீர் அறிவித்தீர். ஆலயத்தை குறித்து அவர்கள் பெருமை பேசினார்கள். ஆனால் தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படும். ஏனென்றால் அந்த எருசலேம் பட்டணத்தில் அன்று வாழ்ந்த அந்த பிரஜைகள் உமக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதினால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உம்முடைய சத்தியங்களுக்கு சமாதி கட்ட அவர்கள் முயற்சித்ததினாலே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய சுவிசேஷத்தை அலட்சியம் செய்து உமக்கு விரோதமாக வாழ்ந்தால் நாங்களே எங்களுக்கு நஷ்டத்தை, கஷ்டத்தை உண்டாக்கி விடுவோம் என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கிருபை அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.